Hi guys, welcome to shortsfeed. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி brinji rice. நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டைல்ல எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி செய்ய போறேன். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். மிஸ் பண்ணாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த brinji rice எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. brinji rice செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். இந்த மசாலா பேஸ்ட் ரொம்ப சூப்பரா நல்லா வாசனையா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கை அளவு புதினா இலை, 3 பச்சை மிளகாய், 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை ஃபைன் பேஸ்டா இந்த அளவு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ் செய்யறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய் வாசனைக்காக, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, சீரகம், மிளகு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக 1 கை அளவு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டா கிளாஸ் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரு, தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சரியா இருக்கும். இது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்றீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ்ல மிக்சட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். கேரட், பச்சை பட்டாணி, கார்ன், பீன்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 1/2 லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து லைட்டா கொதி வரும்போது 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா ஆக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது சாதம்லாம் நல்லா உதிரியா சூப்பரா ரெடி ஆகி வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கரெக்டா ஒரு விசில் மட்டும் அடிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. சூப்பரா ரெடி ஆயிரும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆட் பண்ண மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாதம்லாம் நல்லா உதிரியா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பர்ஃபெக்டாக நம்மளோட பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிருக்கு. இதை அப்படியே நம்ம சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு கேரட் போட்ட ரைத்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன்ல இருக்கு. மிஸ் பண்ணாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
ஒரே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்யாம டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல செஞ்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Bye guys, ish you all.